ஸோ வாலண்டரி ஆர்கனைசேஷன் ஃபார் கன்சியூமர் அவேர்னஸ். இப்போ வந்து கன்சியூமர் அவேர்னஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வந்து கவர்மெண்ட்டை தான் பண்ணணுன்ட்டு இல்லை, சில வாலண்டரி ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கன்சியூமர் இஸ் அ ப்ராட் லேபிள் ஃபார் எனி இண்டிவிஜுவல் ஆர் ஹவுஸ் ஹோல்ட் தட் யூஸ் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்டு வித் த எக்கனாமி. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கன்சியூமர்ஸ் வந்து ஏதாவது ஒரு குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்ணால் அதை யூஸ் பண்ணுற ஒவ்வொருத்தருமே கன்சியூமர் தான். அது ப்ராட் லேபிள் இருக்கிறாங்க. அது இண்டிவிஜுவலாக இருக்கலாம், ஹவுஸ் ஹோல்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாலண்டரி கன்சியூமர் ஆர்கனைசேஷன் ரெஃபர் டு த ஆர்கனைசேஷன் ஃபார்ம்டு வாலண்டரிலி பை த கன்சியூமர் டு ப்ரொடெக்ட் த ரைட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகே, அதாவது வாலண்டரி கன்சியூமர் ஆர்கனைசேஷனுங்கிறது வந்து கன்சியூமராக வாலண்டியராக ஃபார்ம் ஆகி அவங்களோட ரைட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது தானாகவே சேர்ந்த கூட்டம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் ஆப்ரேட் த கன்சியூமர் வெல்ஃபேர் ஃபண்டு. இந்த கன்சியூமர் அஃபேர் ஆப்ரேட்ஸ் வந்து கன்சியூமர் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து கன்சியூமர் வெல்ஃபேர் ஃபண்டை வந்து இவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த ஒவ்வொன்றும் சிடபிள்யூஎஃப், டிசிஏ இதெல்லாம் வந்து அப்ரிவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க்குமா இதெல்லாம் பார்த்துக்கோங்க. பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் த சிடபிள்யூஎஃப் இஸ் ஸ்ட்ரென்தன் த கன்சியூமர் அட்வொகேசி மூவ்மெண்ட் இன் இந்தியா. இதோட மெயினான இந்த ஃபண்டோட மெயினான எய்ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரைமரி அப்ஜெக்டிவ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கன்சியூமர் மூவ்மெண்ட்டை வந்து இன்னும் வந்து கொண்டு வரணும், அதிகமாக கொண்டு வரணும் அப்படிங்கிறத. கன்சியூமர் அட்வொகேசி மூவ்மெண்ட் இன் இந்தியா, எல்லாரும் இந்த கோர்ட்டில் போய் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொண்டு வருது. அடுத்தது, வைட் நெட்வொர்க் ஆஃப் வாலண்டரி கன்சியூமர் ஆர்கனைசேஷன் இஸ் டூயிங் கமெண்டபிள் ஒர்க். A wide network of voluntary consumer organization is doing commendable work to raise awareness amongst consumer. அதாவது வைட் நெட்வொர்க் வந்து இருக்குது வாலண்டரி கன்சியூமர் ஆர்கனைசேஷனில். ஓகே, அதாவது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கமெண்டபிள் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. கன்சியூமர் கிட்ட வந்து அவேர்னஸை வந்து ரைஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, அடுத்தது, டு ஸ்ட்ரென்தன் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அண்ட் வெல்ஃபேர் அண்ட் டு ப்ரொவைட் கவுன்சிலிங் கைடன்ஸ் அண்ட் மீடியேஷன் சர்வீசஸ். டு ஸ்ட்ரென்தன் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அண்ட் வெல்ஃபேர் அண்ட் டு ப்ரொவைட் கவுன்சிலிங் கைடன்ஸ் அண்ட் மீடியேஷன் சர்வீசஸ். கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும், அவங்களோட வெல்ஃபேரை வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக கைடன்ஸ் கவுன்சிலிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, மீடியேஷன் சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வாலண்டரி கன்சியூமர் ஆர்கனைசேஷன் சப்போர்ட்டட் த்ரூ Consumer Welfare Fund provides grants for diverse projects, including comparative testing of products and services and dissemination of the finding. அதாவது ப்ராடக்ட்ஸை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறது, அப்புறம் வந்து அதை கம்பேர் பண்ணி பார்க்குறது, அப்புறம் ஏதாவது டிசிமினேஷனாக ஏதாவது டிஃப்ரென்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை கண்டுபிடிச்சி தர்றது, இது எல்லாமே இதுக்கு எந்த மாதிரி ஒர்க்குக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது, ஸ்டெப்ஸ் ஹேவ் பீன் டேக்கன் டு என்ஹான்ஸ் த டிரான்ஸ்பரன்சி and to digitalize the government interface with its citizens. கவர்மெண்ட் சிட்டிசனுக்கு இடையில் இருக்கிற டிரான்ஸ்பரன்சி வந்து இன்னும் அதிகப்படுத்துறது, இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறது. டிஜிட்டலைஸ் த கவர்மெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ், அதாவது கவர்மெண்ட்டுக்கு இடையில நம்ம கவர்மெண்ட்டு கூட வந்து காண்டாக்ட் பண்ணிக்கிறது, அதாவது ஈஸியாக வந்து கவர்மெண்ட்டை வந்து அப்ரோச் பண்ணுறதுக்கு, அதை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த வாலண்டரி ஆர்கனைசேஷன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, அக்ஸலரேட்டிங் கன்சியூமர் அவேர்னஸ், எஜுகேட்டிங் அண்டு கன்சியூமர்ஸ் அவேர்னஸை வந்து அக்ஸலரேட் பண்ணுறது, அதை வந்து இன்னும் தள்ளி விடுறது. அடுத்தது, எஜுகேட்டிங் கன்சியூமர்ஸ்க்கு வந்து எஜுகேட் பண்ணுறது. தி ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஆஃப் அ கன்சியூமர் ஆர்கனைசேஷன் இஸ் டு அக்ஸலரேட் கன்சியூமர் அவேர்னஸ் டுவார்ட்ஸ் their ரைட்ஸ். கன்சியூமர் ஆர்கனைசேஷனோட ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதாவது கன்சியூமர் ஆர்கனைசேஷன்ஸோட மெயினான ப்ரையாரிட்டி என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கன்சியூமர்ஸ் அவேர்னஸை வந்து அக்ஸலரேட் பண்ணி விடுறது, அவங்களோட ரைட்ஸ் ரிலேட்டடாக. டு அக்கம்ப்ளிஷ் திஸ் டாஸ்க் த ஃபாலோயிங் எஃபர்ட்ஸ் ஆர் மேட். ஓகே, அப்போ வந்து இந்த டாஸ்க்கை வந்து அக்கம்ப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சில எஃபர்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ரோச்சர்ஸ், ஜேர்னல்ஸ் அண்ட் மோனோகிராஃப்ஸ் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதாவது இந்த பேம்ப்ளெட் மாதிரி அவங்களுக்கு அவேர்னஸ் பண்ணுறது மாதிரி புக் மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, பப்ளிஷ் பண்ணுறாங்க. அடுத்தது, கான்ஃபரன்ஸ், செமினார்ஸ், ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. கன்சியூமர்ஸ் அவங்களே எஜுகேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து ப்ரொவைட் ஸ்பெஷல் எஜுகேஷன்ஸ் டு உமன் அபவுட் கன்சியூமரிசம்க்கு உமனுக்கு மட்டுமே தனியாக ஸ்பெஷல் எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்தது, டு மெயின்டைன் டிசைரபிள் ஸ்டாண்டர்ட் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் ஆர் ஃபாலோட். என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து, அதாவது அவங்க ஸ்டாண்டர்டை கொண்டு வரணும், விருப்பப்பட்ட ஸ்டாண்டர்ட்ஸை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக சில ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கலெக்டிங் டேட்டா ஆன் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் டெஸ்டிங் தம். நிறைய ப்ராடக்டோட சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி டைம் டு டைமுக்கு வந்து அதை டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க.
ரிசல்ட்ஸ் கிடச்சதுக்கப்புறம் அதை வந்து பப்ளிக்கு டிக்ளேர் பண்ணுறாங்க. ஓகே, இதன் மூலமாக ஆர்கனைசேஷன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கன்சியூமர்ஸ்க்கு அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் முதல்லயே ப்ரொவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது ஃபைலிங் ஷூட் ஆன் பிஹால்ஃப் ஆஃப் கன்சியூமர்ஸ். இப்போ ஏதாவது ஒரு கன்சியூமர் வந்து அதாவது கம்ப்ளைண்ட் அவன் பாதிக்கப்பட்டிருந்துமே அவன் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண தெரியல, இல்லை அவனுக்கு வந்து ஃபைல் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் வந்து இந்த வாலண்டரி ஆர்கனைசேஷன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாலண்டியராக வந்து கன்சியூமர் கோர்ட்டில் வந்து ஃபைல் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த சர்வீசஸ் மூலமாக கன்சியூமர்ஸ்க்கு வந்து அவங்க வந்து தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண மாட்டாங்க இந்த ஃபைல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா நமக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் இருக்குங்கிற ஒரு அவங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும். அடுத்தது ஆர்கனைசிங் ப்ரொட்டஸ்ட் எகெயின்ஸ்ட் அடல்ட்ரேஷனுக்கு எகெயின்ஸ்டாக வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது. ஓகே, கலப்படத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணுறது. அந்த கன்சியூமர் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து மெயினாக வந்து இந்த அடல்ட்ரேஷன், அப்புறம் ஹோர்டிங், பிளாக் மார்க்கெட்டிங்கில் வந்து பதுக்கிறது, அப்புறம் அண்டர்வெயிட் செல்லிங் வந்து ரொம்ப அண்டர் வெயிட்டாக இருக்கிறது, இது எல்லாமே எலிமினேட் பண்ணுறதுக்கு வந்து மெயினாக ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது ஹெல்பிங் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன். இந்த வாலண்டரி ஆர்கனைசேஷன்ஸ் வந்து மெயினாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா அதாவது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற கோர்சஸே எப்படி அப்படின்னா கன்சியூமர்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க, அதை வச்சுட்டு நீங்கள் வந்து கோர்சஸ் ஆஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்தது ப்ரொமோட்டிங் நெட்வொர்க் ஆஃப் கன்சியூமர் அசோசியேஷன். கன்சியூமர் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் ட்ரையிங் டு grow their numbers. கன்சியூமர் ஆர்கனைசேஷன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது அவங்களோட நம்பர் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸை வந்து அதிகப்படுத்துறதுக்கு அவங்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது எல்லா கண்ட்ரியோட எல்லா ரீஜியன்லேயும் வந்து இவங்க கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாங்க. ஸோ தட் த கன்சியூமர்ஸ் ஆஃப் ஆல் த ரீஜியன்ஸ் ஆர் பெனிஃபிட்டட் பை தயர் சர்வீசஸ். அதனால் எல்லா ரீஜியனில் இருக்கிற கன்சியூமர்ஸும் அவங்களோட சர்வீசஸ்னால பெனிஃபிட் ஆக முடியும் அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து எக்ஸ்டெண்டிங் சப்போர்ட் டு கவர்மெண்ட். கன்சியூமர் ஆர்கனைசேஷன்ஸ் keep informing the government agencies about adulteration, artificial scarcity, inferior quality produce, etc. to help the government. கன்சியூமர் ஆர்கனைசேஷன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அடிக்கடி கவர்மெண்ட் ஏஜென்சிஸ்க்கு வந்து எப்போவுமே வந்து அடல்ட்ரேஷன் என்ன ஆகிட்டு இருக்குது, ஆர்டிஃபிஷியல் ஸ்கேர்சிட்டி என்ன ஆகிருக்கு, இன்ஃபீரியர் குவாலிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால கவர்மெண்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, இது எல்லாமே வந்து இவங்க அதாவது வாலண்டரி கன்சியூமர் ஆர்கனைசேஷனோட கன்சியூமர் அவேர்னஸை வந்து அக்ஸலரேட் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ். அடுத்தது ப்ரொசீஜர்ஸ் ஃபார் ஃபைலிங் கம்ப்ளைண்ட். அதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா a complaint can be filed by a complainant against the seller, manufacturer or dealer of goods which are defective or against the provider of services if they are deficient in any manner whatsoever. கம்ப்ளைண்ட் வந்து எப்போ அதாவது செல்லருக்கு எகெயின்ஸ்டாக இல்லை மேனுஃபேக்சர் எகெயின்ஸ்டாக டீலருக்கு எகெயின்ஸ்டாக வந்து என்ன பண்ணலாம், கூட்ஸ் டிஃபெக்டிவாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணலாம் இல்லையா. அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ் ஆர் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் ப்ராக்டிசஸ் கேன் ஆல்சோ இன்வைட் கம்ப்ளைண்ட். அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸோ இல்லை ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் ப்ராக்டிசஸோ வந்து கம்ப்ளைண்ட்டை வந்து இன்வைட் பண்ண முடியும். ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து இன்வால்வ் பண்ணணும் அதாவது கன்சியூமர் கோர்ட்டில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் ஃபைலிங் அண்ட் கன்சியூமர் கம்ப்ளைண்ட் இஸ் டு சென்ட் அ லீகல் நோட்டீஸ் டு த செல்லர். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப் இன் ஃபைலிங் அண்ட் கன்சியூமர் கம்ப்ளைண்ட் இஸ் டு சென்ட் அ லீகல் நோட்டீஸ். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த செல்லருக்கு வந்து லீகல் நோட்டீஸ் கொடுத்துடணும். லீகல் நோட்டீஸ் வந்து கண்டிப்பாக டிராஃப்ட் பண்ணியிருக்கணும் with the help of a consumer court lawyer and including the following. கன்சியூமர் கோர்ட் லாயரை வந்து என்ன பண்ணணும், அவரோட ஹெல்ப்போட தான் வந்து என்ன பண்ணணும் டிராஃப்ட் பண்ணி அதாவது அந்த நோட்டீஸை வந்து விடணும். ஓகேவா. அடுத்து வந்து இதில் என்னென்ன உள்ள இருக்கணும் அப்படின்னா டீட்டெயில் ஆஃப் த கன்சியூமர்ஸ் லைக் கன்சியூமரோட நேம், அட்ரஸ், ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ், பர்ச்சேஸ் டீட்டெயில் ஆஃப் த கம்பெனி, இது எல்லாமே அதில் இருக்கணும். அடுத்தது நெசசரி டீட்டெயில்ஸ் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்ட் அண்ட் டிஸ்கிரைப்ட் த டெஃபிஷியன்சி இன் சர்வீசஸ். அதாவது சர்வீஸ்னால் அந்த டெஃபிஷியன்சியான சர்வீஸ்னால என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில். அதுக்கப்புறம் வந்து அந்த கம்பெனி வந்து என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கிறான், கஸ்டமரோட கம்ப்ளைண்ட்க்கு வந்து அவன் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கிறான். அடுத்தது வந்து ஆக்ஷன் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் த கம்பெனிகிட்டேருந்து என்ன ஆக்ஷன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது. அடுத்தது டைம் பீரியட் கிவன் டு த கம்பெனி டு டேக் ஆக்ஷன். டைம் பீரியட் வந்து கிவன் அந்த ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வந்து கொடுத்துருக்கிறது. The legal action that will be taken upon failure by the company in sending a reply to the legal notice. அப்புறம் லீகல் ஆக்ஷன் வந்து
that will be taken upon failure by the company. அதாவது லீகல் ஆக்ஷன் வந்து எடுக்க சொல்லியிருப்பாங்களே, அதை வந்து இவன் கம்பெனி வந்து அதை கண்டுக்காம விடுவான். அதுக்கப்புறம் வந்து ரிப்ளை பண்ணுறது, இதுக்கு வந்து நீங்கள் ரிப்ளை பண்ணணும்னு சொல்லி லீகல் நோட்டீஸ் விடுறது, இது எல்லாமே வந்து ப்ரொசீஜர். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யார் வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கன்சியூமர் ஹேஸ் டிஃபைன் அண்டர் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கோப்ரா ஆக்ட் படி கன்சியூமர் ஃபைல் பண்ணலாம். அடுத்தது ஏதாவது ஒரு ரெஜிஸ்டரான வாலண்டரி கன்சியூமர் அசோசியேஷன் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் யூனியன் டெரிட்டரி ஆர் ஒன் ஆர் மோர் கன்சியூமர் ரெப்ரசென்டிங் எ நியூமரஸ் கன்சியூமர் ஹேவிங் த சேம் இன்ட்ரெஸ்ட் இல்லையா, கன்சியூமர் இல்லாட்டி கன்சியூமர்ஸ் யாராவது ஒன் ஆர் மோர் கன்சியூமர்ஸ் சேர்ந்து அந்த அதே இன்ட்ரெஸ்ட்டோடு இருக்கிற அந்த கன்சியூமர்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். இப்போ இதில் கேட்பாங்க, ஆர்டுமன் மாதிரி கேட்பாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், ரெஜிஸ்டர்ட் வாலண்டரி அசோசியேஷன் இந்த மாதிரி கொடுத்து ஏதாவது ஒரு ஆர்டுமன் மாதிரி கேட்பாங்க, யார் வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வென் த கம்ப்ளைண்ட்ஸ் கேன் பி மேட், எப்போ வந்து கம்ப்ளைண்ட் வந்து பண்ணலாம், அதாவது ஒரு ட்ரேடர் வந்து அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ் பண்ணி அதனால் லாஸ் ஆர் டேமேஜஸ் ஏற்படும் போது, இப்போ ஏதாவது ஆர்டிகிள்ஸ் பர்ச்சேஸ் பண்ணது வந்து டிஃபெக்டிவாக இருக்கும்போது. தேர்ட் பாயிண்ட் வந்து அதாவது கன்சியூமர் வந்து அவனுக்கு கிடைச்ச சர்வீசஸ்னால ஏதாவது டெஃபிஷியன்சி மூலமாக அவன் சஃபர் ஆகிறது. அடுத்து வந்து கன்சியூமர் வந்து ஒரு ஆர்டிக்கிள்கான ப்ரைஸ் வந்து பெய்ட் பண்ணது வந்து அவன் ஏற்கனவே பார்த்த கூட்ஸ் ஆக்சுவலாக அவன் பார்த்து வாங்கின கூட்ஸோட விலையை விட அதிகமான விலையை வந்து அவன் பே பண்ணும்போது, ஓகே, அதாவது எக்ஸஸ் ப்ரைஸ் வந்து பே பண்ணுறது அண்டர் எனி லா இன் ஃபோர்ஸ். அடுத்தது கூட்ஸ் விச் வில் பி ஹசார்டஸ் டு லைஃப் அண்ட் சேஃப்டி, ஏதாவது ஒரு கூட்ஸ் வந்து ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ஆபத்து விளைவிக்கக்கூடிய பொருட்களாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து பப்ளிக் கூட கான்ட்ராவென்ஷன் ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் எனி லா, ஏதாவது வேறுபாடுகள் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதையும் சேல்ஸுக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா அப்போ வந்து என்ன பண்ணலாம், கம்ப்ளைண்ட் வந்து நம்ம செய்ய முடியும். எப்படி வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறது, ஹவு டு ரெஜிஸ்டர் த கம்ப்ளைண்ட். த கம்ப்ளைண்ட் ஷுட் பி ரெஜிஸ்டர்ட் பை த ஃபாலோயிங் வேஸ். Complaint can be registered within 2 years from the date on which the cause of action has arisen. ஓகே, அதாவது அந்த காசு வந்து அதுக்கு அந்த இது வந்து கம்ப்ளைண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2 years, அந்த ப்ராப்ளம் வந்து 2 வருஷத்துக்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கணும், அதாவது அந்த சர்வீஸ் பீரியட் டெஃபிஷியன்சி நம்ம வாங்கியிருப்போம், டெஃபிஷியன்சியான சர்வீஸாக டெஃபிஷியன்ஸான கூட்ஸ் வாங்கியிருப்போம் இல்லையா, அது அந்த பீரியட் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருக்கணும், கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிடணும். ஸ்டாம்ப் பேப்பர் வந்து தேவையில்லை இந்த டெக்ளரேஷனுக்கு. அடுத்தது கம்ப்ளைண்ட் கேன் பி ரெஜிஸ்டர்ட் இன் பர்சன் பை த கம்ப்ளைனன்ட் ஆர் த்ரூ ஹிஸ் அத்தாரைஸ்டு ஏஜென்ட் ஆர் பை போஸ்ட் அட்ரஸ்டு டு த ரெட்ரஸல் ஏஜென்சி. கம்ப்ளைண்ட் வந்து அந்த கம்ப்ளைண்ட்டே போய் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணலாம், இல்லை அவங்களோட அத்தாரைஸ்டு ஏஜென்ட் மூலமாகவோ இல்லை போஸ்ட் அட்ரஸ் மூலமாகவோ ரெட்ரஸல் ஏஜென்சிஸ்க்கு வந்து நம்ம கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண முடியும். இதுக்கு வந்து அட்வொகேட்ஸ் வந்து தனியாக தேவையில்லை. ஓகே, வாட் ஆர் த பர்டிகுலர்ஸ் தட் ஷுட் பி ஃபர்னிஷ்ட் அலாங் வித் கம்ப்ளைண்ட், என்னென்னவெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் கூட நம்ம சப்மிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, த நேம் அண்ட் கம்ப்ளீட் அட்ரஸ் ஆஃப் த கம்ப்ளைனன்ட். ஓகே, அந்த கம்ப்ளைண்ட் பண்ணுறவரோட நேம் அண்ட் அட்ரஸ். அடுத்தது வந்து நேம் அண்ட் கம்ப்ளீட் அட்ரஸ் ஆஃப் த ஆப்போசிட் பார்ட்டி ஆஃப் த பார்ட்டி, யாருக்கு எகெயின்ஸ்டாக வந்து கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணுறோம் அப்படிங்கிறது. அடுத்தது டேட் ஆஃப் பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் அவைல்டு, என்ன டேட்டில் வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து அமௌண்ட் பெய்டு ஃபார் த எபோவ் பர்பஸ். அடுத்தது பர்டிகுலர்ஸ் ஆஃப் கூட்ஸ் பர்ச்சேஸ்டு வித் நம்பர் ஆஃப் டீட்டெயில்ஸ் ஆஃப் சர்வீஸ் அவைல்டு, என்னென்னவெல்லாம் வந்து கூட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறான். அடுத்தது டீட்டெயில்ஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட் வெதர் இட் இஸ் எகெயின்ஸ்ட் அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ் அண்ட் சப்ளை ஆஃப் டிஃபெக்டிவ் கூட்ஸ் ஆர் டெஃபிஷியன்சி இன் சர்வீஸ் ப்ரொவைடட் அண்ட் கலெக்ஷன் ஆஃப் எக்ஸஸ் ப்ரைஸ் ஷுட் எக்ஸ்பிளிசிட்டி பி மென்ஷன் இன் த கம்ப்ளைண்ட் பெட்டிஷன்ஸ். அதாவது கம்ப்ளைண்டோட டீட்டெயில், இது வந்து அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸா, இல்லை கூட்ஸ் வந்து டிஃபெக்டிவாக சர்வீஸ் பண்ணிக்கிறானா, டெஃபிஷியன்சி இன் சர்வீசஸா, அடுத்தது வந்து எக்ஸஸ் ப்ரைஸ் கலெக்ஷன் பண்ணிக்கிறானா, அந்த மாதிரி எல்லாம் டீட்டெயில் வந்து இந்த பெட்டிஷனில் மென்ஷன் பண்ணும். அடுத்தது பில்ஸ் ரெசிப்ட் அண்ட் காப்பீஸ் ஆஃப் ரிலேட்டட் கரஸ்பாண்டன்ஸ் இஃப் எனி. ஓகே, அதாவது அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற பில்ஸ் ஆர் ரெசிப்ட்ஸ் அதோட காப்பி. அடுத்தது இதுக்கான ரிலீஃப் என்ன, கன்சியூமர்ஸ்க்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது அந்த கூட்ஸில் இருக்கிற டிஃபெக்டை வந்து ரிமூவ் பண்ணி கொடுப்பான், இல்லாட்டி கூட்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்குறது, இல்லாட்டி ப்ரைஸை வந்து ரிட்டர்ன் பண்ணி கொடுக்க சொல்கிறது. அடுத்து வந்து ஏதாவது கன்சியூமருக்கு வந்து இன்ஜுரி ஏதாவது ஏற்பட்டிருந்துச்சு, இல்லை லாஸ் ஏதாவது ஏற்பட்டிருந்துச்சு அப்படின்னா அதுக்கான காம்பன்சேஷனுக்கான அமௌண்ட்டை வந்து பே பண்ண சொல்கிறது.
இனிமேல் இந்த அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ் வந்து டிஸ்கண்டினியூ பண்ண வைக்கலாம். இதை வந்து திரும்ப ரிப்பீட் பண்ண வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து செய்ய வைக்கிறது. அடுத்தது டு வித்ட்ரா த ஹசார்டியஸ் குட் ஃப்ரம் பீயிங் ஆஃபர்ட் ஃபார் சேல். ஓகே, அதாவது ஹசார்டஸ் குட்ஸ் வந்து இனியும் வந்து விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வித்ட்ரா பண்ண வைக்கிறது. டு ப்ரொவைட் த காஸ்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ளூட் பை த கம்ப்ளைண்டன்ட். காஸ்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஆயிருக்கு இல்லையா, அதை வந்து கொடுக்க வைக்கிறது. அதுக்கான செலவு, கம்ப்ளைண்ட்டுக்கான செலவு வந்து திரும்ப கொடுக்க வைக்கிறது. இது எல்லாமே வந்து கன்சியூமருக்கு கொடுக்கக்கூடிய ரிலீஃப். இது வந்து என்ன அப்பீல் ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ aggrieved by orders issued by the district consumer redressal forum appeal, petition can be filed before state consumer dispute redressal commission within 30 days from the date of receipt of order. aggrieved party என்ன பண்ணலாம் அப்படின்னா district consumer redressal forumல போய் அப்பீல் ஆகி சப்போஸ் அவனுக்கு வந்து இதாகலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெட்டிஷன்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டேட் கன்சியூமர் டிஸ்பியூட் redressal கமிஷனில் 30 டேஸ்க்குள்ளே வந்து அப்பீல் ஆகலாம். ஆல்ரெடி பார்த்தது தான். ஸ்டேட் கன்சியூமர் இதில் அவன் வந்து அப்பீல் அங்கே போய் அவனுக்கு பெட்டிஷன்ஸ் வந்து அவனுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவன் வந்து நேஷனல் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷனில் வந்து 30 டேஸ்க்குள்ளே வந்து அவன் என்ன பண்ணலாம், அவன் வந்து ஃபைல் பண்ணலாம். அடுத்தது அக்ரீடு பை ஆர்டர் இஷ்யூட் பை த நேஷனல் கமிஷன். அவன் வந்து நேஷனல் கமிஷன்லேயும் போய் அவனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி அவனால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் போய் 30 டேஸ் ஆஃப் அந்த ரெசிப்ட் ஆஃப் ஆர்டர்ஸ்குள்ளே போய் அவன் போய் ஃபைல் பண்ண முடியும். இதுக்கு வந்து எந்த ஃபீஸும் சார்ஜ் பண்ண மாட்டாங்க ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கானும் சரி, இல்லை அதாவது ஃபர்தர் அப்பீல் பண்ணுறான் இல்லையா, அப்பீலேட் பண்ணுறான் இல்லையா, அதுக்கும் வந்து அவங்களுக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க. இந்த அப்பீல் பெட்டிஷன் ஹேஸ் டு பி filed with the grounds for appeal with copies of orders of the loyal redressal agencies and registering procedures are the same. ஓகே, அதாவது பெட்டிஷன் அப்பீல் பண்ணுறது சரி, அது வந்து அந்த ஆர்டர்ஸை வந்து நம்ம வாங்கிட்டு போய் அங்கே கொண்டு போய் சேர்த்துறதும் சரி, இது எல்லாமே வந்து அந்த ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறோமோ அதே சேம் ப்ரொசீஜர் தான், இதில் எதுவும் மாறாது. ஆஸ் இஸ் பீயிங் டன் இன் த கேஸ் ஆஃப் ரெஜிஸ்டரிங் கம்ப்ளைண்ட். ஓகே, ஸோ இந்த லெசன் இதோட கம்ப்ளீட் ஆகுது ஸ்டூடெண்ட்ஸ், கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் லெசன் நம்ம பார்க்கலாம் அடுத்த கிளாஸில்.